ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே இன் மை லைஃப் இல்லைனா மார்னிங் ரொட்டீன் எப்படினாலும் சொல்லலாம். எனக்கு பொதுவாக லாங் வீடியோ போடுறதுலாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஏன்னா லாங் வீடியோவுக்கு நம்ம சப்ஸ்கிரைபருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரியும் இல்லை. பொதுவாக யாராக இருந்தாலுமே ரொம்ப ஒன்றும் பொறுமை இருக்காது. ஷார்ட்ஸ் அப்படின்னா 60 செகண்ட்ஸ்க்குள்ளே தான் வரும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு நல்லாயிருக்கும். லாங் வீடியோங்கும் போது லென்த்தாக போயிட்டுருக்கோம், அது பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, நான் ஒத்துக்கிறேன். ஸோ அதனால் எனக்குமே போடுறதுக்கு ரொம்ப ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டு எனக்கும் இல்லை. ஏன்னா அதில் வேலைப்பாடும் ரொம்ப அதிகம்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்பப்போ 2-3 சிஸ்டர் மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, லாங் வீடியோ போடுங்க அப்படி சொல்லிட்டு. சரி, 100ல் ஒரு 10 பேருக்காவது நம்மளுடைய லாங் வீடியோ பார்க்கணுன்னு அவங்களுக்கு ஆசை இருக்கு இல்லையா, அந்த 10 பேருக்காண்டியாவது நம்ம கண்டிப்பாக போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுவும் இல்லாமல் முந்தா நேற்று ஒரு சிஸ்டர் அனிஷா அவங்க வந்து உங்களுடைய டே இன் மை லைஃப் போடுங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்களுக்கு அவ்வளோத்துக்குள்ளே பிடிக்க போய் தானே கேட்டிருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவங்க எனக்கு செவ்வாய்க்கிழமை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் புதன்கிழமையே என்னுடைய டே இன் மை லைஃப்பை எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ புதன்கிழமை எடுத்த வீடியோ அதான் 10 பேருக்காவது பிடிக்குதுல்ல, அந்த 10 பேருக்காண்டியாவது நம்ம எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அப்படி வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இன்றைக்கி என்னுடைய டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா ட்ரிஷான் அப்பாவுக்கு இன்றைக்கி வந்து பி ஷிஃப்ட் தான். பி ஷிஃப்ட் அப்படிங்கும்போது 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். 1:15க்கு இங்கே பஸ் வந்துடும். அவங்க சைட்டுக்கு போய் சேர 2 மணி, 8 மணி நேரம் டியூட்டி. ஸோ 10 மணிக்கு முடிச்சு அப்புறம் ஒரு 11 மணி அப்படி தான் இங்கே வருவாங்க. ஸோ இப்போ பி ஷிஃப்ட் அப்படிங்கிறதுனால மதியம் 1 மணிக்கு தான் போகணும். அதனால் காலையில் சாப்பாடு மட்டும் செஞ்சால் போதும். மற்ற நேரம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஷிஃப்ட்டுன்னு போவாங்க. அது காலையில் 8:40க்கு அவங்களுக்கு பஸ்ஸு, ட்ரிஷானுக்கு 8:20க்கு ஸ்கூல் வேன் வந்துடும். ஸோ அதனால் ரொம்ப காலையில் அறக்க பறக்க அப்படியே வேலை பார்த்துட்டு, ஏன்னா காலையில் சாப்பாடு மதிய சாப்பாடு 2 பேருக்கும் பேக் பண்ணுறது, ட்ரிஷானை குளிக்க வைக்கிறது, அப்படி இப்படின்னு ரொம்ப அறக்க பறக்குன்னு போயிட்டுருக்கோம். இது வந்து பி ஷிஃப்ட் அப்படிங்கும்போது மதியம் நம்ம சூடாக செஞ்சுக்கலாம். இப்போ காலையில் மட்டும் தான் செய்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கி எழுந்துச்சு. அது மாதிரி வேலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக தான் செஞ்சேன். முந்தின நாளே பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு மாவாட்டி வச்சுருந்தேன். அது நல்லா புளிச்சு பொங்கி வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் இட்லியும் தக்காளி சட்னியும் பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இட்லியும் ரெடி ஆகிடுச்சு, தக்காளி சட்னியும் ரெடி ஆகி அதை வந்து கொஞ்சம் மிக்சியில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஆறுனா தானே அரைக்க முடியும். அதனால் அதை ஃபேன் கீழே வச்சுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டேன். இப்போ தான் ட்ரிஷானை போய் எழுப்பி விட்டுட்டு வந்தேன். ஏன்னா கிச்சனில் வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவனை நம்ம ரெடி பண்ணி விட்ற வேலைகளை பார்க்கலாம். ட்ரிஷான் வந்து பொதுவாக ஸ்கூலுக்கு போகிறதுக்குன்னு அழவே மாட்டான். ஒரு நாள் ஸ்கூல் போக மாட்டேன் அப்படிலாம் சொல்லி அழலை. ஆனால் அவருக்கு காலையில் தூங்கி எழுந்திக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்படுவார். தூங்கி எழுந்திரிச்சி நம்ம குளிக்கிறதுக்கு அப்படி ஒரு கப்பு தண்ணி ஊற்றுற வரை கொஞ்சம் கஷ்டப்படுவார். மற்றபடி அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவான். இப்போ இங்கே கொஞ்சம் குளிரும் இருக்கிறனால கண்டிப்பாக அந்த பச்சை தண்ணியில் குளிக்க முடியாது. ஸோ அதனால் வெந்நி எல்லாமே போட்டு ரெடி பண்ணி விட்டு கரெக்டாக அவனை போய் தூங்கின அவனை எழுப்பி விடுவேன். ஸோ அவரை அப்படியே குளிக்க வச்சுட்டு அவருக்கு யூனிஃபார்ம்லாம் மாற்றி விட்டுட்டு இப்போ காலையில் சாப்பாடு அவர் ஊட்டுறதுக்காக கொஞ்சம் இட்லியும் தக்காளி சட்னியும் எடுத்து கொடுத்துருந்தேன். நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டோம் அப்படின்னா, ஃபோக் ஸ்பூனும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவரே அழகாக அதை எடுத்து சாப்பிட்டுக்குவார். புதன்கிழமை அதுக்கப்புறம் சாட்டர்டே இந்த 2 நாளும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் இல்லாமல் இந்த மாதிரி டிஷர்ட் தான் போடணும். மற்ற நாள் ரெகுலர் யூனிஃபார்ம் போடணும். இந்த ரெட் கலர் டிஷர்ட்டும் பிளாக் பேண்ட்டும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வெனஸ்டே சாட்டர்டே காலையில் எந்திக்கும் போதே ட்ரிஷான் இன்றைக்கி ரெட் டிஷர்ட் போடணும் அப்படின்னு சொன்னாலே போதும், அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக கிளம்புவார். ஸோ அவருக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அவருக்கும் டிஃபன் பாக்ஸில் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ட்ரிஷானுமே மதியம் 1 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்துடுவான். ஸோ அதனால் வந்து இடையில ஒரு 10 மணிக்கு போல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைமுன்னு கொடுப்பாங்க. காலையில் இது வந்து ஒரு 8 மணிக்கெலாம் சாப்பிட்டு போதுங்கும்போது 1 மணி வரை நம்மளுக்கு தாங்காது. ஸ்நாக்ஸ் ஏதாவது இடையில கொடுத்தாலும் கண்டிப்பாக பசிக்கும். அதுக்கு சாப்பாடு மாதிரி ஏதாவது கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்டா அவனுக்கு வயிறு ஃபில் ஆகும் இல்லையா. ஸோ அதனால தான் சாப்பாடும் பேக் பண்ணிடுறது. அதுவுமே இட்லி தான் பேக் பண்ணேன். ஸோ அவரையும் அப்படியே கீழே போய் விட்டாச்சு. இவங்க அப்பா இன்னும் எந்திரிச்சு வரல. சரி, ஏன்னா மதியம் 1 மணிக்கு தானே போனோம், அதனால் அவங்க கொஞ்சம் லேட்டாக தூங்கி எழுந்துக்குவாங்க. நானும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா ட்ரிஷனை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பெட்ரூமில் போய் தான் எல்லா ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணுறது உண்டு. சரி, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம அங்கங்கே போயிட்டு வந்தோம் அப்படின்னா டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே ஹால்லேயே தான் முடிச்சாச்சு. அவரை அனுப்பி விட்டுட்டு வாஷிங் மிஷினில் துணி போட்டேன். 2 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் நான் எப்போவுமே துணி போடுறது உண்டு. ஸோ அதையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பசி. இவங்க அப்பா எந்திரிச்சு வருவாங்க, சேர்ந்து சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க வர மாதிரி தெரில. அதனால் நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க எந்திச்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெஷ் ஆகி சாப்பிட்டாங்க. அதுக்குள்ளேயே நான் அந்த பெட்ரூமில் பெட்ஷீட்டு அது இதுன்னு எல்லாத்தையும் மடித்து அதெல்லாம் நீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு. எப்போவுமே மீன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலீஜாக தான் இங்கே இருக்கும். அதனால் நான் போகிறதுக்கு விரும்பவே மாட்டேன். இவங்க அப்பாவை தான் போய் நீங்கள் மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படி சொல்லுவேன். ஆனால் இவங்க அப்பா என்னென்னா, நீ இன்றைக்கி வீட்டில் சும்மா கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருக்கிற, அதனால் வா நம்ம 2 பேரும் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படி சொல்லி கூப்பிட்டாங்க.
அதனால் நான் குளிக்காமே தான் அங்கே போவேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குளிச்சா தான் இருக்கும். குளிச்சுட்டுலாம் போனால் அந்த இடத்துக்கு அவ்வளோதான். கொஞ்சம் இருக்கிறதுலே ஒரு பழைய சுடிதார் எதுவோ அதை தான் எடுத்து போட்டுட்டு போவேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கலிஜா அந்த மாதிரி தான் இருக்கும் மீன் மார்க்கெட்டு. ஸோ போயிட்டு ஊளி மீன் தான் வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை, நம்ம ஊரை விட கொஞ்சம் ஃப்ரெஷ் இல்லாமல் தான் இருக்கும். அதனால் ஆசைக்கு வாங்கி சாப்பிடணுன்ட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி மீன் வாங்கிக்குவோம். ஸோ மீன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிட்டது எல்லாமே சிங்கில் கிடந்தது. எனக்கு சிங்கில் அவ்வளோவா பாத்திரம் சேர்ந்து இருந்தாலே பிடிக்காது. ஸோ அதனால் நான் அப்பப்போ கொஞ்சம் கிடந்தா கூட அதை கழுவி வச்சுருவேன். ஸோ இப்போ அதெல்லாம் கழுவி நீட் பண்ணிவிட்டு மீன் குழம்புக்கு புளியை ஊற போட்டாச்சு. அதுக்குள்ளேயும் வாஷிங் மிஷின்லேயும் துணியெல்லாம் துவைச்சி அதோட வேலையும் முடிச்சிருச்சு. ஸோ அதனால் சின்ன சின்ன துணிகளெல்லாம் நான் பால்கனியில் போட்டுறது உண்டு. அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீதியெல்லாம் மொட்டை மாடியில் கொண்டு போடுவேன். இங்கே மொட்டை மாடியில் யாருமே அவ்வளோவா துணி காய போடுற பழக்கமே இல்லை. ஏன்னா எல்லார் வீட்லேயும் பால்கனிலேயே சேஃப்டிக்காக அந்த கிரில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, கம்பி கம்பியாக வச்சுருப்பாங்க. அந்த கம்பிலே எல்லாருமே காய போட்டுருவாங்க. எனக்கு என்னமோ அந்த கம்பிலே காய போட்டுறது வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் பால்கனி ஃபுல்லாக எல்லாருக்கும் ஒரே துணியாக தொங்குற மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் நீட்டாக காய போட்ட ஒரு லுக்கும் இருக்காது. அதனால நான் எப்போவுமே மொட்டை மாடிக்கே எடுத்துகிட்டு போயிடுவேன். அங்கே போய் நல்லா ரோப் கட்டி நல்லா ஃப்ரீயாக நம்ம காய போட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு காய போட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் பாக்கி இருக்கிற ஒரே வேலை பார்த்திங்கன்னா வீடை பெருக்கிறது தான். ஸோ அதனால் அதையும் பண்ணிட்டேன். எப்போவுமே எனக்கு சமையல் ஆரம்பிக்கிறது முன்னாடி வீடும் க்ளீனாக இருக்கணும். மற்ற எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு சமையல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னமோ ஒரு திருப்தியாக சமையல் பண்ண மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா சமையல் பண்ணிட்டு இருக்கும்போதே ஐயோ இன்னும் பாத்திரம் கழுவ வேண்டியிருக்கு, வீட்டை பெருக்க வேண்டியதாக இருக்குது, துணியை காய போடணுமே, இதுதான் அதுதான் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரீயாக இப்போ சமையல் மட்டும்தான் இருக்குது, நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு. இன்கேஸ் திடீர்னு யாராவது வீட்டுக்கு வந்துட்டா கூட நம்ம வீடும் நல்லா பெருக்கிலாம் வச்சுருக்கும் போது பார்க்க நீட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அப்புறம் சமையல் பண்ண வந்தேன். மீன் குழம்பு வந்து எங்கள் ஊர் ஸ்டைல், அதாவது நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து கூட்டி போட்டு தான் மீன் குழம்பு வைப்போம். நிறைய பேர் ஊரில் எண்ணெய் ஊற்றி அப்புறம் வெங்காயம் வதக்கி தக்காளி வதக்கி அதுக்கப்புறம் மசாலா போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி கூட்டி வச்சு நேராக அதை அடுப்பில் தூக்கி வச்சிட வேண்டியதான். அதாவது தேங்காய் சீரகம் அரைச்ச அந்த பேஸ்ட்டு, தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகா, மாங்காய், புளி தண்ணி எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி நேராக ஸ்டவ்வில் தூக்கி வச்சுருவோம். அப்புறம் ஒரு கொதி வந்ததும் பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வச்சிருக்கிற மீனை உள்ள தூக்கி போட்டுற வேண்டியதான். சைட் பை சைடு நான் இங்கே பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருந்தேன். இந்த சைடும் பார்த்திங்கன்னா மீன் பொரிக்கிறதுக்காக மீன் மசாலாவும் ரெடி பண்ணிட்டேன். இங்கே தாளிக்கிறதுக்கு அந்த வெங்காயமும் நல்லா இதாகிடுச்சு. ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணி அப்புறம் சிம்மில் வச்சு மூடி போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் மீன் குழம்பு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடும். வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். அப்புறம் மீன் ஃப்ரையும் பண்ண ஆரம்பிச்சாச்சு. 12:15க்கு அப்புறம் தான் நான் கிச்சனுக்கே வந்தேன். ஸோ கொஞ்சம் அவசர அவசரமாக வேகமாக பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா 12:45 போல் டியூஷன் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவங்க அப்படின்னா தான் ஒரு 1:10க்கு கிளம்பி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மீன் பொரிச்சிட்டு இருக்க அந்த கேப்பில் மறுபடியும் நம்ம கொஞ்சம் பாத்திரம் சிங்கில் சேர்ந்துரும் இல்லையா. ஸோ அதனால் அந்த பொரிக்கிற அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இங்கேயும் பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். எதுக்கு இந்த நேரத்தில் இட்லியை விற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிஷன் அப்போ நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 10:30க்கு மேலே ஆயிடுது. அவங்களுக்கு 8 மணிக்கெலாம் நைட்டு பசிக்க ஆரம்பிச்சிருது. அப்படிங்கும்போது கேன்டீனில் போய் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி கேன்டீனில் போய் சாப்பிட்டு உடம்பு கெடுக்கிறதுக்கு நம்மளே பண்ணியே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இட்லியும் அவிச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ நைட் அவங்க 8:30 போல் சாப்பிட்டுட்டு 10:30 போல் அப்புறம் வீட்டுக்கு வருவாங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ இட்லி அவிச்சாச்சு. அப்படியே சைட் பை சைட் கவுண்டர் டாப் எல்லாமே தொடச்சி சிங்க் எல்லாம் நல்லா கழுவி நீட் பண்ணியாச்சு. இப்போ மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே இப்போ முடிஞ்சது. இந்த மீன் ஃப்ரை மட்டும் தான் கொஞ்சம், இந்த மீன் மட்டும் பாக்கி இருக்குது, அவ்வளோதான். ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் 3 ஷிஃப்ட் இருக்கும். ஏ ஷிஃப்ட்டு, பி ஷிஃப்ட்டு, சி இல்லை அப்படின்னா ஜென்ரல் ஷிஃப்ட்டுன்னு இருக்கும். ஜென்ரல்னா நார்மல் டைம் தான். 8:40 போனாங்கன்னா நைட்டு 6:30 வந்துடுவாங்க. இல்லை ஏ ஷிஃப்ட்னா மார்னிங் 5 மணிக்கெலாம் போகணும். அதே இது மதியம் 2 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. பி ஷிஃப்ட்னா மதியம் 1 மணிக்கு போல் போயிட்டு நைட்டு 10 மணிக்கு வருவாங்க. நைட் ஷிஃப்ட்டு அதுதான் சிமாங்க. அது நைட்டு 10 மணிக்கு போல் போயிட்டு அப்புறம் காலையிலே 6 மணிக்கு போல் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அது வந்து மாறி மாறி வரும் நம்மளுக்கு. அந்த வாரத்தில் ஜென்ரல் ஷிஃப்ட்டும் வரலாம், காலையிலையும் வரலாம், மதியம் வரலாம். ஸோ இப்போ வந்து மதிய ஷிஃப்ட் ஆகினால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்குது. இப்போ கரெக்டாக மணி 1 கிட்ட ஆயிடுச்சு, 1:15 ஆயிடுச்சு. அதனால் ட்ரிஷானை கூப்பிட்ற டைமும் ஆயிடுச்சு. அதனால் நான் தான் கீழே போய் அவரை போய் கூப்பிட்டு வந்துட்டேன். என்னதான் இந்த பசங்க வந்து டே ஃபுல்லாக அம்மா கிட்டே இருந்தாலும் அப்பாவை பார்த்ததும் என்னமோ அதுங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக தான் ஆயிடுது. ட்ரிஷானுக்கு அந்த மாதிரி தான். அவங்க அப்பா அவன் ஸ்கூல் விட்டு வர்ற டைமு மோஸ்ட்லி வீட்டில் இருக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஷிஃப்ட் வந்து எப்போ மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அவனுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி தான். அப்புறம் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு அவங்களும் அப்படியே டியூட்டிக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் ட்ரிஷானுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நான் குளிச்சுட்டு அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் சின்னதாக ஒரு தூக்கம் போட்டு எந்திப்போம், அவ்வளோதான். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.